அனைவருக்கும் வணக்கம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி ஒரு டே ஷீட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே ஷீட் நம்பர் 4. இதுல பார்த்தோம்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தோம்னா தமிழக அரசின் ஸ்டார் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2000ஆம் ஆண்டுல. ஓகேங்களா? ஸ்டார் அப்படின்னா என்னன்னா சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ரிஜிஸ்ட்ரேஷனோட ரிலேட் ஆகும். ஓகேங்களா? சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் திட்டம். ஓகேங்களா? தமிழக அரசின் ஸ்டார் திட்டம் அப்படிங்கிறது. ஸ்டார் 2.0 அப்படிங்கிறது நமக்கு 2018ஆம் ஆண்டு வந்துச்சு. ஸ்டார் 3.0 அப்படிங்கிறது அடுத்த ஆண்டு வரப்போறதாக சொல்லியிருக்காங்க. ஏஐ இன்டகிரேட்டடா இருக்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்டிகல் 370 இஸ் an example of which of the following federalism? சரத்து 370 பின்வரும் எந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த 370 சமீபத்துல வழக்கு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு இருந்தப்போ ஆர்டிகல் 370 ரத்து பண்ணது செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்புல பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஒரு சமச்சீரற்ற கூட்டாட்சிக்கு உதாரணமே தவிர அது வந்து ஒரு நிரந்தர நடைமுறை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதா கரெக்ட். தீர்ப்புல சொன்னதை நம்ம கேள்வியா பார்க்கணும். அடுத்தது மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்கிருந்து தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்ல. மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதற்கு முன்னாடியே உங்கள் தொகுதியில் முதல்வர், கள ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற திட்டங்கள் இருந்துச்சு. உங்கள் தொகுதியில் முதல்வர், கள ஆய்வில் முதல்வர் அப்படிங்கிற திட்டங்கள் இருந்துச்சு. அது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணி தான் இப்ப மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டமா உருவெடுத்திருக்கு. இந்த திட்டத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 துறைகளுடைய சேவைகள் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சு, இந்த 15 துறைகள் வழங்கக்கூடிய சேவைகள்ல ஏதாவது குறை இருந்துச்சு, நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா முகாம்கள் மாதம் மாதம் போடப்படும். அந்த முகாம்கள்ல போய் நம்மளுடைய குறைகளை சொல்லலாம். இப்படி சொன்னோம் அப்படின்னா 30 நாட்கள்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம். சரிங்களா? சோ மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்க இருந்து தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து. அடுத்ததா பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆக்ட் 2023 will replace which of the following? தொலைத்தொடர்பு சட்டம் 2023 பின்வருவனவற்றில் எதை மாற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகிராஃப் ஆக்ட் 1885க்கு பதிலா டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2003 அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா வாட் ஹாஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி ஆஃப் டிஜிட்டல் சர்வீசஸ்? எண்ம சாதனங்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு எதனை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைபர் ஸ்வச்தா கேந்திரா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் டிவைசஸோட சேஃப்டிக்காக. அடுத்தது the scheme of the தமிழ்நாடு கவர்மெண்ட் brought to improve cultural relations of Tamils living abroad. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட தமிழக அரசின் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? தமிழகத்துல சுற்றுலா அவங்கள மேற்கொள்ள வைப்பாங்க. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களை. ஓகேங்களா? சோ வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம். அடுத்தது ஹவு மெனி சன்ரைஸ் செக்டார்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எத்தனை சூரிய உதய துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 வந்துடும். அது கீழே பார்த்தோம்னா ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 துறைகளும் சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 11 துறைகளும் தமிழக அரசாங்கம் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபோக்கஸ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் வரும். ஓகேங்களா? ஃபோக்கஸ் செக்டார்ல வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் வரும், எலக்ட்ரானிக்ஸ் வரும், லெதர், டெக்ஸ்டைல்ஸ், ஃபினான்சியல் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் செக்டார்ல வரும். அதே மாதிரி சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரினியூவபிள் எனர்ஜி, பயோடெக்னாலஜி, பெட்ரோ கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான துறைகளை வந்து நம்ம சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம எக்கனாமியை வளர்க்கக்கூடிய செக்டார்ஸா இருக்கு. சன்ரைஸ் செக்டார் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல எக்கனாமிக் குரோத்தை டெவலப் பண்றதுக்காக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட செக்டார்ஸா இருக்கு. சரிங்களா? ஃபோக்கஸ் செக்டார்ஸ்னா 6, சன்ரைஸ் செக்டார்ஸ்னா 11. இதுல ஃபோக்கஸ் செக்டார்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆட் அவுட் கேட்டா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸ் செக்டார். அடுத்தது கெமிக்கல்ஸ், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ்,
அடுத்தது ஹெவி இன்ஜினியரிங். மத்தபடி பார்த்தோம்னா லெதர், டெக்ஸ்டைல்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கடைசியா பார்த்தோம்னா சாஃப்ட்வேர். இதெல்லாம் வந்து நமக்கு ஃபோக்கஸ் செக்டார்ஸ் கீழ இருக்கக்கூடிய துறைகள். இது இல்லாம ஏதாவது இருந்துச்சுன்னா, அது சன்ரைஸ் செக்டார்ல வந்து சரிங்களா? மொத்தம் 11 துறைகள் வந்திருக்கு. அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்ன்மென்ட் இஸ் செட் டு பாஸ் லெஜிஸ்லேஷன் ஆன் சாரி. அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. ஹவ் மெனி டைம்ஸ் தமிழ்நாடு கண்டக்டட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்? தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை எத்தனை முறை நடத்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 2015, 2019, அடுத்து 2024 மொத்தம் 3 முறை தமிழக அரசாங்கம் நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, விச் ஸ்டேட் கவர்ன்மென்ட் பாஸ்ட் லெஜிஸ்லேஷன் ஆன் யூனிஃபார்ம் சிவில் கோட்? எந்த மாநில அரசு பொது சிவில் சட்டத்தை இயற்றியுள்ளது அப்படின்னா, பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44. எந்த மாநிலம் நிறைவேற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்ட் அரசாங்கம் தான் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றி இருக்காங்க. சரிங்களா? இப்போ உத்தரகாண்ட். அடுத்தது, இதுலயே பார்த்தோம்னா கோவா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற நடைமுறை இருந்திருக்கும். இப்ப சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலம் அப்படின்னு கேட்டா உத்தரகாண்ட், இந்தியாவிலேயே முதல் மாநிலம் அப்படின்னு கேட்டா கோவா. சரிங்களா? அடுத்து, how will lower courts be called? கீழமை நீதிமன்றங்கள் இனி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா, விசாரணை நீதிமன்றங்கள், ட்ரையல் கோர்ட் அப்படின்னு சொல்லணும்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது, எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வாஸ் வயலேட்டிவ் ஆஃப் விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பின் எந்த விதியை மீறியது அப்படின்னா, ஆர்டிகல் 19(1)(a). இது உச்சநீதிமன்றம் எலக்டோரல் பாண்ட் இந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து பண்றப்ப உச்சநீதிமன்றம் உங்க தீர்ப்புல சொன்ன விஷயம். சரிங்களா? அடுத்தது, the new criminal laws will come into force on. புதிய குற்றவியல் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1, 2024. பாரதிய நியாய சங்கீதா, இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலா பாரதிய நியாய சங்கீதா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அப்புறமா இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலா பாரதிய சாக்ஷிய அதீனியம். இது 3 வந்திருக்கு நமக்கு. எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1, 2024. அடுத்தது, which scheme allows farmers to get loans by stocking their produce in warehouses? விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெறும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிசான் உபஜ் நிதி. ஸோ குடோன்ல விளைபொருட்களை நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க குடோன்ல இருக்கக்கூடிய அந்த விளைபொருட்களை செக்யூரிட்டியா வச்சு அதன் மூலியமா நம்மளால லோனும் வாங்க முடியும். அதான் இந்த கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிறது. அடுத்தது, which case said that politicians have the right to privacy like all citizens? எல்லா குடிமக்களைப் போல அரசியல்வாதிகளுக்கும் தன்மறைப்பு நிலை உரிமை உண்டு என்று கூறிய வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகோ கிரி வழக்கு. ஓகேங்களா? ஸோ சமீபத்துல வந்த ஒரு வழக்கு, அதோட பின்னணிக்கு ரொம்ப போக வேண்டாம், வழக்கு பேரை மட்டும் தெரிஞ்சு. அடுத்தது, which state is the top in India with 47% enrollment in higher education? உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 47% பெற்று இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. இது ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் வெளியிடக்கூடிய இந்த சர்வே ரிப்போர்ட் படி 47% இந்தியாவிலே முதல் மாநிலம், பெரிய மாநிலங்கள்ல முதல் மாநிலமாக இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவோட இந்த ஜிஆர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 28.4% இருக்கு. இது இந்தியாவுக்கு 47 அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்தது, வாட் இஸ் த ஸ்கீம் டு ப்ரொவைட் ₹1000 per month to male students of government school? அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்துல கோயம்புத்தூர்ல வச்சு இந்த திட்டத்தோடைய அறிமுகம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்தது, இன் விச் லோக்சபா த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ரிமைன்ட் வேக்கன்ட்? எந்த மக்களவையில் மக்களவை துணை சபாநாயகர் பதவி காலியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 17வது லோக்சபால டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படிங்கிற பதவி காலியாகவே தான் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது, த டேர்ம் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப், தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவரின் பதவி காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சமீபத்துல
இதை திருத்தம் செஞ்சாங்க. 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இவருக்கு மட்டும் பெக்குலியரா 75 வயசு வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. சிவகுமார் அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு இருக்காரு. தென் தேசிய அளவுல பார்த்தோம்னா கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவர் இருக்காரு. தேசிய அளவுல மக்வானா, தமிழக அளவுல சிவகுமார். ஓகேவா? ஸோ இப்ப முக்கியமான விஷயம் 3 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஏன்னா இதுதான் ரீசெண்டா சட்டமன்றத்துல திருத்தம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அடுத்தது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா. இந்தியாஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் கவச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு. சமீபத்துல நடந்த ரயில் விபத்துகளின் அடிப்படையில இந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவச் அப்படிங்கிற சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அடுத்தது 10,000வது ஜன் ஔஷாதி கேந்திரா எங்கே துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில். 10,000th ஜன் ஔஷாதி கேந்திரா ஒன்னும் இல்ல, நம்ம எப்படி அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். என்ன திட்டத்தை கீழே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய பெயர். சரிங்களா? அடுத்தது 21வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா how many ministries will oversee the implementation of பிஎம் ஜன்மன் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற இந்த திட்டம் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் 15ஆம் தேதி. ஓகேங்களா? அதாவது நமக்கு பிர்சா முண்டா அவர்களை தெரியும். ஓகேங்களா? பிர்சா முண்டாவுடைய பர்த்டேவை இந்தியாவில் என்ன செலிப்ரேட் பண்றோம்னா ஜன்ஜாதி கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் இந்த நவம்பர் 15. ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். பிர்சா முண்டாவோட பர்த்டே எப்படின்னா 2022ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ இந்த வருஷம் நவம்பர் 15 2023 அப்ப நம்ம பிரதமர் அவர்கள் பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது திட்டத்தின் பெயர். பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிவாசி மக்களுக்காக. ஓகேங்களா? நமக்கு பழங்குடியின மக்கள்லயே மிகவும் பின்தங்கிய பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. ட்ரைபல் பீப்புள்லயே பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படையான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது தான் இந்த திட்டம். ஓகேங்களா? அதாவது வீடு கட்டி கொடுக்கறது, தண்ணி கனெக்ஷன் கொடுக்கறது, சிலிண்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா அடிப்படையான தேவைகளையும் ஒரே திட்டத்துக்கு கீழே பண்ணி கொடுக்கறது தான் இந்த பிஎம் ஜன்மன் அப்படிங்கிற திட்டம். அது யாருக்கு பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்கு பண்ணி கொடுக்க போறாங்க. ஓகேவா? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவுல 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. 75 பிவிடிஜி கம்யூனிட்டிஸ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி பாக்குறப்ப 9 மினிஸ்ட்ரிஸ் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 9 மினிஸ்ட்ரிஸ் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. எவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 11 அடிப்படை தேவைகள். 11 பேசிக் கம்யூனிட்டிஸ் வில் பி டன் பை 9 மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தோம்னா எத்தனை ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க 18 ஸ்டேட், ஒரு யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? 18 ஸ்டேட்லயும் ஒரு யூனியன் டெரிட்டரியில இந்த திட்டம் வரப்போகுது. சரியா? முக்கியமான ஒரு திட்டம். சரி, அடுத்தது பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா இஸ் ரிலேட்டட் டு சூரியோதய யோஜனா அப்படின்னாலே ரூஃப் டாப் சோலார். ஓகேங்களா? அடுத்தது இந்தியா ஹாஸ் அ விஷன் டு பிகம் மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2027. 2027க்குள்ள நம்ம மலேரியா ஃப்ரீ. அதே மாதிரி 2025 எதுக்குன்னா டிபிக்கு. சரியா? 2030 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செர்விக்கல் கேன்சருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேள்வியில் வருது இல்ல, ஹெச்பிவி வைரஸ். HPV vaccination for girls is administered to the age group of
பெண்களுக்கான HPV தடுப்பூசி எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9ல இருந்து 14 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த டிசீஸ ஒழிக்கணுங்கிறது தான் 2030க்குள்ள. செர்விக்கல் கேன்சர்னா 2030 அது உலகளாவிய டார்கெட். சரியா? ஸோ வேர்ல்டு லெவல்ல எல்லா மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு எலிமினேஷன் டார்கெட் என்னவா இருக்கும்னா 2030 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸோட டார்கெட் இயர் 2030. ஸோ அதோட ரிலேட் ஆகி தான் வச்சிருப்பாங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ வேர்ல்டு லெவல்னா ஈஸியா போட்டுடலாம். இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பெண்களுக்கான HPV தடுப்பூசி எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வயதுக்குட்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9லிருந்து 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது, தாயுமானவர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களை மீட்டெடுக்கும் திட்டம். 2 வருஷத்துல 5,00,000 மக்கள இந்த வறுமை கோட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர போறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து தாயுமானவர் திட்டம். பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? அடுத்தது, விச் ஸ்டேட் ஹாஸ் இஷ்யூட் 5 crore ஆயுஷ்மான் கார்ட்ஸ் அண்டர் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 கோடி ஆயுஷ்மான் அட்டைகளை வழங்கிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னு நமக்கு தெரியும். 5,00,000 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ தான் இது பண்றாங்க. 2018ல ராஞ்சி அப்படிங்கிற பகுதியில வச்சு இந்த திட்டத்த லான்ச் பண்ணியிருப்பாங்க பிரதமர். சரியா? அடுத்தது, தமிழ்நாடுஸ் வேஜஸ் அண்டர் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கம் ரூ. 294 குடுத்துட்டு இருந்தாங்க. இதோட ஒரு ரூ. 25 இன்கிரீஸ் பண்ணி இப்ப ரூ. 319 குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, டிஜி யாத்ரா ஆப் அடிக்கடி செய்தியில கான்ட்ரோவர்சியா ஆன ஒரு ஆப். அதாவது ஃப்ளைட்டுக்கு போறவங்கலாம் இந்த போர்டிங் பாஸ் செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப எல்லாத்தையுமே கட்டாயமா இந்த ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரோவர்சி போன டிசம்பர்ல எல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? அது ரிலேட்டடா தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. பிரைவசிய வந்து அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, டிஜி யாத்ரா ஆப் எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, விமானத்துறையோட, ஏவியேஷன் செக்டாரோட தொடர்புடையது. ஓகேவா? அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். யாத்ரானாலே பயணம். இப்ப டிஜி யாத்ரா அப்படின்னா விமானத்துறை அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, which platform regulates the safety of workers who go abroad for work. அயல்நாட்டுக்கு வேலை தேடி செல்லும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் தளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரேட் அப்படிங்கிற தளம். சமீபத்துல ரஷ்யா, யுக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இந்தியாவை சேர்ந்தவங்க அந்தந்த ராணுவங்கள்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை ரிலேட் பண்ணி கேட்ட ஒரு கேள்விதான். ஓகேவா? விச் பிளாட்ஃபார்ம் ரெகுலேட்ஸ் த சேஃப்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறவங்களுடைய சேஃப்டியை பத்தின ஒரு அரசாங்கத்தினுடைய போர்ட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரேட் அப்படிங்கிற போர்ட்டல். அடுத்தது, விச் பிளாட்ஃபார்ம் ஹாஸ் been created to provide credit support to entrepreneurs belonging to marginalized sections of society. பின்தங்கிய பிரிவை சார்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் ஆதரவு வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட தளம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரஜ் அப்படிங்கிற தளம் 2024 மார்ச் மாசம் கொண்டு வந்திருப்பாங்க. பிஎம் சூரஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் ஆண்டர்பிரினர்ஸா இருப்பாங்க. பின்தங்கிய பிரிவை சார்ந்த மக்கள் வந்து தொழில் முனைவோர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கிரெடிட் சப்போர்ட் வந்து கொடுக்கறதா இந்த திட்டம் பிஎம் சூரஜ். ஓகே. அடுத்தது, which of the following committee was appointed by Tamil Nadu government to draft state education policy. மாநில கல்விக் கொள்கையை வரைவதற்காக தமிழ்நாடு அரசு நியமித்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கையை வரைவதற்காக தமிழ்நாடு அரசு நியமித்த குழு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகேசன் கமிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷீட்ல தமிழ்நாடு கமிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். அது பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகேவா? ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி லான்ச்டு பை. ஒரு விஞ்ஞானி ஒரு தயாரிப்பு திட்டம் யாரால் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா ஐகார், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே நிறைய சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சயின்டிஸ்ட் கிட்டையும் ஒவ்வொரு கிராப்பை கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு கிராப்லயும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். கிளைமேட் சேஞ்சா மாத்தணும் பயிரை அந்த பயிரை வந்து கிளைமேட் சேஞ்சா மாத்தி ஹை ஈல்டிங்கா நிறைய விளைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி மாத்துறது, தண்ணி அதிகமா தேவைப்படாத மாதிரி மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய பயிர்களை பண்ணணும். சரிங்களா?
அதான் இந்த ஐகார் அப்படிங்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கொண்டு வந்த புதிய திட்டம். ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. கடைசியா ஹூ லான்ச்ட் எ நியூ சேனல் கால்ட் யாழ் டிவி ஃபார் தமிழ் எஜுகேஷன். தமிழ் கல்விக்காக யாழ் டிவி என்ற புதிய சேனலை யார் அறிமுகப்படுத்தி உள்ளனர் அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான். பிஎம் இ வித்யா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை இந்த சேனல் கீழே பண்றாங்க. கல்வி சார்ந்த பாடங்களை வந்து ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கு கீழே தமிழ் கல்விக்காக ஒரு சேனலை பிரத்யேகமா கொண்டு வந்திருக்காங்க. அது சேனல் பேர் என்னன்னா யாழ் சேனல் அல்லது யாழ் டிவி அப்படின்னு நம்ம சரிங்களா. ஸோ இன்னைக்கு டே ஷீட் நம்பர் 4 கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம். இதுல இருந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தைரியமா படிச்சுட்டு போங்க சரியா. நாளைக்கு டே ஷீட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.